அவைக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற அறிவுசார் பெருமக்களே, ஆசிரிய பெருங்குடிகளே, இந்த அகர முதலியை அகிலத்துக்கு அளித்து எங்களோடு அமர்ந்திருக்கின்ற அறிவியலாளர் ஐயா சொல்மா வளவனார் எனும் இரா திருமாவளவனார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் எழுதிய அவர் யாரிடமும் சென்று ஆய்வுரை கேட்கவில்லை. அவரே நூல் நுழைமுக ஆய்வுரை என்பதனை மிகவும் நீண்ட பக்கங்களில் எழுதியிருப்பதை நான் வாசித்தேன். அதிலே பெருமகனார் பாதாசனார் அவர்கள் ஒரு வரியை சொல்கிறார். இந்த நூலை பற்றி பேசுவதற்கோ இதை ஆய்வு செய்வதற்கோ யாருக்கும் அந்த உயரமில்லை என்ற வரிகளையும் அவர் அங்கு பதிவு செய்திருக்கிறார். இருப்பினும் இந்த நூல் அறிமுகம் என்பது ஒரு மரபு. அந்த மரபு சார்ந்தே நான் இந்த அறிமுக உரைக்குள் உங்கள் அனுமதியோடு செல்கின்றேன். மரபு சார்ந்து என்று சொல்லும்போது சில வரிகளை நாம் நன்றி உணர்வுடன் நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கொப்ப சிலவற்றை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் என் உரையை துவங்குகின்றேன். பச்சை மரகத பட்டுடுத்தி எங்கும் படர்ந்து அடர்ந்து நிறைந்திருக்கும் இறையே, உனக்கு என் வணக்கம். எனதையன் உயிர் நீரை 25 மாதங்கள் கருவிலே சுமந்து இப்பூவிடைகள் என்னை புதுமகனாய் பிறக்க வைத்த அன்னையே, உனக்கு என் வணக்கம். சுயசார்பு கொள்கையை சொல்லி சொல்லி வளர்த்த என் தந்தையே, உனக்கு என் வணக்கம். இரத்த சேற்றில் நடந்து வந்த என்னை புத்தக தேரேற்றி புது உலகை காண வைத்த ஆசிரியர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். காலத்தின் நினைவுகளே, ஞானத்தின் பதிவுகளை கவனமாக கால பெட்டகத்தில் காத்தளித்த கால கவடர்களே, உங்களுக்கு எனக்கு வணக்கம். அத்தனை பேருக்கும் மொழிப்போரில் நாடு கடந்து சிறைபிடிக்கப்பட்டு இன்னியிருந்து தன் பெயர்களை மறந்து அழித்து இன்னும் நாடு கடந்து வாழ்கின்ற மொழிப்போர் வீரர்களே, உங்களுக்கும் எனது வணக்கம். இந்த வணக்கங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நூலாய்விலே செல்கிறேன். ஒரு நூல் இதுவரை பல மேடைகளில் அது புதினமாக இருக்கலாம் அல்லது கதைகளாக இருக்கலாம், அதை விமர்சித்து பேசுவது என்பது ஒரு இயல்பு. ஆனால் இது அறிவு சார்ந்த அறிவியல், தொழில்நுட்பம், பொதுவியல் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னுடைய முன்னுரையிலே சொல்கிறேன், இயல்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆயிரம் இயல்கள் இருக்கிறது. பூச்சி பொட்டு வியலிலே இருந்து மண்ணியல், பொன்னியல், நுண்ணியல், நுழைவியல், துளையியல், துணையியல், நீரியல், மலரியல், மனைவியல், இத்தனை இயல்களையும் தாண்டி மனித வாழ்வியலையும் கூறுகின்ற ஒரு இயல் மானுடவியலும் அதிலே இருக்கிறது. எனவே அந்த இயல்களை பற்றி எல்லாம் சொல்ல ஒரு வாக்கியத்தை எடுத்து போட்டு நாம் சொன்னாலே பல மணி நேரங்கள் நமக்கு தேவைப்படும். ஒரு வாக்கியம், ஒரு வரி, ஒரு சொல் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு பின்னாலே மறைந்திருக்கின்ற வாழ்க்கையை நீச்சி வரலாற்று பின்னணிகளை நாம் எடுத்து சொன்னால் நாட்களும் போகும், அது நகராது. ஐயா 10,000 சொற்களை தேடி தேடி எழுதியிருக்கிறார். ஐயா 10,000 சொற்களை பல மொழிகளில் இருந்து தேடி எழுதிக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், மோனலிசா என்ற ஓவியத்தை வரைந்தவர் நமக்கு தெரியும். அந்த மோனலிசா ஓவியத்திலே மறைந்திருக்கின்ற நுட்பங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு 500 ஆண்டுகள் கடைபிடித்தனர். சென்னா புலவன் ஐயா திருவள்ளுவனை எழுதுவதற்கு 40 ஆண்டுகள், ஒரு ஓவியனுக்கு உடலியல் கலைஞர் வேணுகோபால் சர்மாவிற்கு 40 ஆண்டுகள் பிடித்தன. இந்த நூலை எழுதுகின்ற போது பேரறிவர் ஐயா தேவநாயகப்பயவனர் அடிக்கடி அந்த நூலிலே குறிப்பிட்டு சொல்கின்ற அவர் 40 மொழிகளில் இருந்து
கற்று உணர்ந்து இலக்கியங்களை அறிந்து சொற்களை பேரகதியாக எழுதியிருக்கிறார். அதற்கு முன்னர் ராவணேய சித்தரும் 1854 எழுதிய நூலும், ஐயா காண்டவேல் போகின்ற வீரமா முனிவர் 1920 இந்த சதுரகதாரி முதல் 2025 வந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலும் கூட தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அந்நிய மொழிகளிலும் கூட எல்லாவற்றிலும் என்ன ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்றால், அன்னை தமிழில் இருந்து சென்றதுதான் அனைத்தும். இதை நான் சொல்லவில்லை.